அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தை. பின்பு வானத்தில் மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார். இதை காணும் மண் உலகில் உள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தம் செய்வதற்காகத்தான் இன்றைய நாட்களில் இறை வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு மாட்சியோடும் வல்லமையோடும் வானத்தின் மேகங்களின் மீது வரும்போது, ஆண்டவர் வருகைக்காக தங்களையே ஆயத்தம் செய்த மக்கள் தங்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் வருகைக்காக தங்களையே ஆயத்தம் செய்யாத மக்கள் மாரடித்து புலம்புவார்களாம். ஏனென்றால் நிலைவாழ்வை இழந்து நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க போகிறோமே என்கிற அந்த எதிர்கால துன்பத்தை நினைத்து அவர்கள் மாரடித்து புலம்புவார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை செய்தியை கேட்கிற நாம் அனைவருமே அரசுக்கு உரியவர்கள், அரசுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே வரப்போகிற நாட்களில் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொண்டு இந்த உலகில் ஒளியின் மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் வருகைக்காக நம்மையே நாம் ஆயத்தம் செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் வருகையின் போது நாம் அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து அங்கு நித்தியத்திற்கும் அவரோடு நாம் மகிழ்ந்திருப்போம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமான நிலையில் வாழ்ந்த மக்கள்தான் அவரோடு விண்ணகத்திற்குள் செல்ல முடியும். ஆண்டவர் வருகைக்காக தங்களை ஆயத்தம் செய்யாத மக்கள் புறம்பே இருளில் தள்ளப்படுவார்கள் என்றும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகில் நாங்கள் ஒளியின் மக்களாக வெளிப்பட்டு உம்முடைய மகன் வருகைக்காக எங்களையே நாங்கள் ஆயத்தம் செய்து வாழும் போது, அப்பா, இம்மையிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.